ரோஸ் கெமிக்கல்ஸ் மதுரையில் வந்து இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வாஷிங் மிஷின் ஊற்றக்கூடிய அந்த வாஷிங் ஜெல் லிக்விட் வந்து எப்படி செய்யறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆக்சுவலாக அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 1200 ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி 25 லிட்டர் வாஷிங் ஜெல் லிக்விட், அந்த வாஷிங் மிஷின் ஊற்றக்கூடிய அந்த வாஷிங் ஜெல் லிக்விட் வந்து நம்ம 25 லிட்டர் எப்படி வீட்டிலேயே RO வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 25 லிட்டர் வாஷிங் ஜெல் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து காஸ்டிக் எடுத்திருக்கோம். நம்பர் 2 வந்து ஆசிட் ஸ்லேரி எடுத்திருக்கோம். நம்பர் 3 SLES பேஸ்ட் எடுத்திருக்கோம். நம்பர் 4 CAPP எடுத்திருக்கோம். நம்பர் 5 வாஷிங், இதுக்கு தேவையான ஏரியல் சென்ட் பெர்ஃப்யூம் எடுத்திருக்கோம். நம்பர் 6 இந்த வாஷிங் ஜெல்ல வந்து திக் பண்ணுறதுக்கு உண்டான ஜீ சால்ட் எடுத்திருக்கோம். நம்பர் 7 இதுக்கு தேவையான கலரையும் எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இதே மாதிரி சின்ன பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. 20 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் ஊற்றிடுவோம். இதில் ஒரு 2 லிட்டர் வாட்டரு. சின்ன பக்கெட்டில் நம்ம காஸ்டிக் லை கொடுத்துருவோம். இதை நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். மெயினாக வந்து நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இது ஒன்றுக்கு மட்டும்தான் அது. இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு கொஞ்சம் தள்ளி நின்று கொஞ்சம் பிளண்ட் பண்ணிடுங்க. இது ஏன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் காஸ்டிக் வந்து கொஞ்சம் பவரானது, உங்களுக்கு சேஃப். இதில் வாட்டரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த பவர் எல்லாமே டவுன் ஆகிடுது. நெக்ஸ்ட் இதுவும் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது உங்களுக்கு இந்த காஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு தண்ணியிலே கரைஞ்சிருச்சு. இந்த பக்கெட்டில் நம்ம ஆசிட் ஸ்லேரி கொடுத்துருவோம். நம்ம ஆசிட் ஸ்லேரி கொடுக்கும்போது இதை வச்சு இதை ஒரு பிளண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இது ரெண்டையும் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே ஒரு 3 மணி நேரம் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக வச்சுருங்க. நீங்கள் இது அப்படியே இந்த காஸ்டிக்குடைய பவர் இந்த வாட்டரில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்கும். இந்த சூடு ஆறி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ காமிப்போம். இப்போ டைம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா ஹீட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த காஸ்டிக் லை இதுவும் சூடு இல்லை. இப்போ இந்த காஸ்டிக் லையை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா pH லெவல் கூடிரும் அது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் pH லெவல் உங்களுக்கு 7ல் வந்து நிற்கும். அது நீங்கள் பிளண்ட் பண்ண நல்ல திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ்ட்டை கொடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம நம்பர் 3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை கொடுத்துடலாம். நம்ம SLES போட்டு நம்ம இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிடுங்க. பிளண்ட் பண்ணிட்டு அடுத்து CAPP நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி CAPP ஆட் பண்ணிடுறோம். CAPP ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணால் நல்ல பயங்கர பேஸ்ட்டாக மாறும் அது உங்களுக்கு. அது நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து சென்ட்டு, இந்த பெர்ஃப்யூம் வந்து கொடுத்துடலாம். நம்ம அதை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு விட்டு இந்த மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.
பிளெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வாட்டர் கொடுத்துருங்க நீங்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு 10 லிட்டருக்குள்ளே தான் கொடுத்துருப்போம் நம்ம. அடுத்து இதையும் பேலன்ஸையும் கொடுத்துருவாங்க. இந்த பக்கெட்டுடைய கெப்பாசிட்டியே வந்து உங்களுக்கு டோட்டலாக 25 லிட்டர்ஸ் தான். ஏன்னா நம்ம வாட்டர் ஒரு 20 லிட்டரு, மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 வரும். அது டோட்டலாக உங்களுக்கு 25 லிட்டர் இது. அவ்வளோதான். நீங்கள் வாட்டர் கரெக்டாக 25 லிட்டர் பிடிச்சிச்சு அப்படின்னாலும் நல்ல பயங்கர திக்னஸ் வந்துடும். அது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுங்க நீங்கள். இதுவே நல்ல பயங்கர திக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 6ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே இந்த பவுடரை போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய திக்காகும், பயங்கர திக்காக மாறி வந்து திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மெஷர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக வந்து பேலன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கலர் ஒன்று தான் ஆட் பண்ணணும். அது இந்த கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அது பாட்டிலில் நீங்கள் கொட்டிட்டு வாட்டரை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஃபில் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கலர் வந்து இந்த தண்ணியோட நல்லா கலந்தால் தான் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது ஏன்னா பவுடரை நீங்கள் டைரெக்டாக போடக்கூடாது. வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நீங்கள் கலரை. இது உங்களுக்கே தெரியும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலர் மட்டும் கொடுத்துக்கோங்க நீங்கள் போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோமிங் இந்த மாதிரி எல்லாம் ஆனதுனால உங்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது. நல்ல டிரான்ஸ்பிளான்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதோடைய கிளியரன்ஸ் உங்களுக்கு ஒரு 6-7 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணி இது பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு கப்பில் எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது எப்போ ரெடி ஆகும்னாக்கா கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, அதுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். வாஷிங் ஜெல் லிக்விட் வந்து 25 லிட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்ற அந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம எப்படி செய்யறதுன்றதை ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம டெமோ வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து ரோஸ் கெமிக்கல்ஸ்ன்ற யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து பயணிங்க. நன்றி.